வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. என் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங். சரிங்களா? விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. இதுல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு அறிவியல் விஞ்ஞானியுடைய வாழ்க்கை வரலாறு. அவர் என்ன சாதனை செஞ்சாரு, எப்படி விருது வாங்கினாரு, அதை பற்றிய ஒரு உரையாடல் மாணவ ஆசிரியர் பேசுற மாதிரி ஒரு உரையாடல் அதற்கு முன்னுரையாக அறிவியல் வளர்ச்சி. ஸ்டீபன் ஹாக்கிங் நல்லா தெரியும், ஒரு அறிவியல் விஞ்ஞானி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? அப்ப அறிவியல் வளர்ச்சி அப்படின்னா மனிதன் அறிவை விளக்குகிறது, நமக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை விளக்குகிறது. சரியா? பழைய தவறான புரிதல்களை எல்லாம் நீக்குகிறது. அதாவது பழைய தவறான கருத்துக்கள் மூடல் நீக்கி. சரியா? மூடல் மூழ்கி கிடக்கிறது, அறியாமைகள் மூழ்கி கிடக்கிறது. இதெல்லாம் நமக்கு விளங்க வைக்கிறது ஒரு அறிவியல். சரியா? எண்ணங்களை மாற்றுகிறது. அறிவியல் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னாளில் மறுக்கப்பட்டும் நேரிடுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம செய்தித்தாள படிச்சிருக்கோம். ஒரு ராமைய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலிகை பெற்று கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டா, கண்டுபிடிக்கப்பட்ட பொருளும் நிரூபிக்கப்பட்ட பொருளும் சரியாக இணைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இருக்கிறது. சரியா? இப்ப ராமைய பிள்ளை மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சார். அப்படி அந்த மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிக்கின்ற பொருளும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளும் சரியாக எடை சரியாக இல்லை என்பது காரணமாக அவருடைய கண்டுபிடிப்புகள் மறுக்கப்பட்டன. அவர்களை மறுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களை ஒடுக்கப்பட்டன, அவர்களை கொல்லவும் செய்யப்பட்டன. ஏன்? மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சா நம்முடைய இயற்கையாக நம்ம மக்களுடைய போயிட்டு இருக்கின்ற அந்த பெட்ரோல் சாதிக்கப்படுவதற்காக எல்லாரும் மூலிகை பெட்ரோல் பயன்படுத்துவாங்க, நம்ம பெட்ரோல் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை என்னது கொண்டுட்டாங்க. யாரு? ராமைய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சார். அறிவியல் கோட்பாடு. அந்த செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பின்னாடி அது நம்ம மருத்துவமும் நேரிடுகிறது. சரிங்களா? அப்ப இயற்கையாக இருக்கின்ற அந்த மர்ம முடிச்சுகளை நமக்கு அவிழ்த்து, சரியா, இயற்கையாக இருக்கின்ற ஒரு மர்ம முடிச்சுகளை எல்லாம் நாம் அவிழ்த்து நாம் அந்த அறிவியல் கண்ணோட்டத்திலாக நம்ம பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர்ச்சிகள் எல்லாம் நமக்கு துணை புரிகிறது. அதை சார்ந்த ஒரு பாடம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது உரையாடல். சரியா? ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி ஒரு உரையாடல். பாருங்க, இவர்தான் யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர். இவரை பத்தி தான் இந்த பாடத்தை முழுக்க நாம பார்க்க போறோம். ஒரு அரங்குல அவருடைய படம் காட்டப்படுகிறது. அது மாணவர்கள் எப்படி கேள்வி கேட்கிறாங்க, ஆசிரியர் எப்படி பதில் சொல்றாங்கன்றது ஒரு சுற்றுலா மாதிரி இந்த பாடம் இருக்கின்றன. படிக்கிற அனைவரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்களும் வீட்டில் வாசித்து பாருங்க. படிக்க நமக்கு முழுமையாக தெரியும். பாருங்க, பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிட்டனர். ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோட்டுபுரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி வளாகத்திற்கு அழைத்து செல்கின்றனர். எந்த இடம் பார்த்துங்க? சென்னை. கோட்டுபுரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் வளாகம், தொழில்நுட்ப வளாகம். இந்த இடத்துக்கு ஆசிரியர் மாணவர்கள் சுற்றுலா செல்கின்றனர். முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கிறது. அவர்களை கோளரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார். இயக்குனர் இப்ப சொல்றாரு. முதல்ல இயக்குனர் சொல்றாரு,
என்ன சொல்றாரு பார்ப்போம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இங்கு 10 காட்சி கூடங்கள் உள்ளன. பரிமாண வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன. மேலும் குழந்தைகளை விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவாகவும் இங்கு உள்ளன. இது இங்க எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இது இந்த கோளாரங்கம் 1988ஆம் ஆண்டு உருவானது. சரியா? இதுல நிறைய பரிமாண வளர்ச்சிகள் உள்ளன அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இது மட்டும் நம்ம வச்சுக்குவோம். அடுத்து மாணவர்கள் இருக்கிறாங்க. இங்கு கோளரங்கம் பற்றி இங்கு உள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா அப்படின்னு மாணவர்கள் கேட்கிறாங்க. சரியா? இல்ல யாராவது பங்கு பெறான்றத நான் கடைசியா உங்களுக்கு நான் கேட்கிறேன். நான் எழுதி வச்சுட்டே வர ஞாபகப்படுத்திங்க. மாணவர்கள் இயக்குனர். சரியா? மாணவர்கள் வினாக்கள் கேட்டாங்க. அதுக்கு இயக்குனர் என்ன பதில் சொல்றாங்க? இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது. இந்தியாவிலே முதலாக 360 பாவை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது. இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சரி, அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கள். இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து சொல்கிறார். கோள வடிவமான அவ்வரங்கில் மேல் உள்ள அரைவட்ட வானத்திரை இயற்கை வானமாக இருக்கிறது. அகல இயற்கைனா இந்த ஸ்கிரீன் நம்ம ஸ்கிரீன்ல படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து திரை, அதுதான் இங்க வந்து கோளவட்டமாக இருக்கிற திரை. அடுத்து விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்துதான் காணொலி சிறிது நேரம் திரையில் வருகிறது. முதல்ல என்னது விண்வெளி கோள்களை பற்றி சொல்றாங்க. விண்வெளி கோள்களை பற்றி சொல்றாங்க. அடுத்து பாருங்க. அண்டவெளியின் காலம் மிக்கன விளக்கம் சுடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது. யார் படம் தெரிகிறது? ஒரு சக்கர நாற்காலியில ஒரு படம் தெரிகிறது. அதுதான் நல்ல கவனிங்க. அண்டவெளியில் காலம் மிக்கன விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது. அறையில் முழு அமைதி. இயக்குனரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கம் அளிக்கிறது. இயக்குனர், இதுவரை உங்களுக்கு தெரிகிறதா? என்ன சொல்றாரு? இதுவரை உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு சொல்லுகிறார். மாணவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. மாணவர்கள் உற்று பார்க்கிறார்கள். தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது. என்னது? கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர் அமர்ந்திருப்பதே கணிப்பொறியுடன் சேர்ந்த நான்கு சக்கர நாற்காலி. அவரின் கன்னத்தில் திசைகள் சிறிது அசைகின்றன. அவரின் படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அல்லது அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, இது அறிவியின் மாயை என தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன. மாணவர்கள் சீப்பன் காட்டி என முன்முணுக்கின்றனர். சரிங்களா? முதல்ல விண்வெளி பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்டீபன் காக்கி அவருடைய படம் தெரிகிறது. மாணவர்கள் என்னது அவரை பற்றி சொல்றாங்க. ஸ்டீபன் காக்கின்னு சொல்றாங்க. கவனம். இயக்குனர், ஆம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழ்படும் ஸ்டீபன் காக்கி தான். மாணவர்கள் திரையில் ஸ்டீபன் காக்கியின் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து அதுக்கு இயக்குனர் சொல்றாரு. இங்கிலாந்தில் மருத்துவமனை ஒன்றில் 1963ஆம் ஆண்டு 21 வயதில் இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்று விரைவில் இறந்து விடுவார் என்று மருத்துவர் அறிக்கை தந்தனர். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். நல்லா பாருங்க. சின்ன வயசுல குழந்தை பிறந்தோடனே அவருக்கு பக்கவாத நோய், இவரு சில காலத்துல இறந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம்? 1963ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார்.
சரியா? இவருக்கு 21 வயசுலயே இவர் வந்து காலமாயிருவார்னு டாக்டர்கள் சொல்லி மிரண்டு போயிட்டாங்க மருத்துவர்களா. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு 53 ஆண்டுகள் இயங்கினார். எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காரு? 53 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தவர். பேச்சு திறன் இல்லை. இந்த ஆண்டு 1985 மூச்சுக்குழாய் தடங்களாக பேசும் திறனை இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையாகவும் கண் சிமிட்டலும் மட்டுமே. உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன. எல்லாம் பாருங்க, கண்ணு மட்டும்தான் சிறந்தது. அப்ப எந்த அளவுக்கு அவர் உடல் தசையெல்லாம் உறுப்புகள் இருந்து கஷ்டப்பட்டுள்ளார் பாருங்க. கண் தசையும் மூலம் தன் கருத்தை கணினியின் தட்டச்சில் வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது. சரியா? இவருக்கு உதவியா என்ன பண்ணிருக்காங்க? செயற்கை நுண்ணறிவு கணினியை வச்சிருக்காங்க, இவருக்கு துணையாக செயல்படுற மாதிரி. செயற்கை நுண்ணறிவு வச்சிருக்காங்க. மாணவர்கள் அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன ஐயா அப்படின்னு மாணவர்கள், இவருடைய ஆராய்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு மாணவர்கள் கேட்கிறாங்க. இயக்குனர் கொடுத்திருக்கிறார், அதற்கு பதிலளிக்கிறார். கருத்துறையில் செல்லும் இந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. 2, கருத்துளையில் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கருத்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருத்துளையில் இருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுக்களும் கசைய தொடங்கி இறுதியில் கருத்துக்களை வெடித்து மறைத்துவிடும். அப்ப கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இவருடைய ஆராய்ச்சி என்னன்னா கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். கருத்துரை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஸ்டீபன் ஹாக்கிங் இந்த ஆராய்ச்சி ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கருத்துக்களை பற்றி முந்தைய கருத்துக்களை தலைகளாக புரட்டி போட்டது. முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருத்துளை அறிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங் கருத்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று கூறினார். மாணவர், யாரெல்லாம் ஸ்டீபன் ஹாக்கிங் அறிவியல் முன்னோடியாக இருந்தனர்? அதாவது இவர் அறிவியல் முன்னோடியாக இருப்பதற்கு யாராவது இவருக்கு முன்னோடியாக இருந்தனர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஏற்ப பெயர் சொல்றாரு, ஐன்ஸ்டீன், நியூட்டன் முதலானவர் ஸ்டீபன் ஹாக்கிங் முன்னோடிகள் அப்படின்னு சொல்றாரு. இவர் அவருக்கு நிகராக மதிக்கப்படுவார். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையில் லூபாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பிருந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங் வகித்தார். ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பலைகள் குறித்து முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகள் சொன்னார். அவர் காலத்தில் MC2 என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 100 ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது. கருத்துளை குறித்த தன்னுடைய ஐன்ஸ்டைன் கூட கோட்பாடுகளான வெளிப்பாடுகளாகவும் விண்ணின் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் விளங்கியதால் உலகம் கருத்துளை கோட்பாட்டை எழுதி புரிந்து கொண்டது. மாணவர்கள் சொல்றாங்க, உலகம் புரிந்து கொண்டது என்கிறார்களே, பொதுமக்கள் எல்லோரும் அதை விளக்கிக் கொண்டார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிந்துதான் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார். சரியா? கருத்துக்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ற அளவுக்கு
கருத்துக்களை பொதுமக்கள் புரிதல். மாணவர்கள், விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே. அந்த வகையில் ஸ்டீபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை பெற்றார் கேட்கிறார். விருது என்னென்ன ஸ்டீபன் ஹாக்கிங் என்னென்ன விருது வாங்கியிருக்காரு கேட்கிறாரு. மாணவர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஆசிரியர் பதில் சொல்றாரு, அறிவியல் கோட்பாட்டில் எளிதில் மக்களுக்கு புதிய வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருது பல இருக்கின்றன அப்படின்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாரு, முதல் விருது இது மொத்தம் வாங்கியிருக்காரு, 5 விருது வாங்கியிருக்காரு. சரியா? ஒண்ணு அமெரிக்காவின் உயர் விருதுதான் அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்பர்ட் விருது, காம்ப்ளிக் பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என்னது என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமை அடைந்தன. மாணவர்கள் அது அடுத்து சொல்லுகிறாங்க, அவரின் வாழ்க்கை பயணத்தின் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இவற்றையெல்லாம் கூற முடியும் அப்படின்னு கேட்கிறார். அவர் எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாருன்னு மாணவர்கள் சிந்திக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆசிரியர் சொல்ற இயக்குனர் 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். அடுத்த தலைமுறை பெருமெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார். சூடான காற்றில் இறங்கிய பூமியில் வானி பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். 727 விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு இடையற்ற தன்மையை உணர்ந்தார். பாருங்கள், இதுதான் அவர் மகிழ்ச்சி அடைந்தது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அடுத்து மாணவன் மறுபடியும் சொல்கிறார், ஸ்டீபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறை ஆகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதுதான் குறையாகும் என்ற உண்மை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று மாணவர்கள் உணர்ந்தனர். அதற்கு இயக்குநர்கள் சொல்றார்கள், அறிவியல் உலகம் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையிலும் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். நல்லா புரிஞ்சுங்க, சமூக உளவியலும் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடலுக்குள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீபன் ஹாக்கிங். அவரை பற்றிய குறும்படத்தில் இப்போது திரையில் கண்டோம். திரையில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் திரையிடப்பட்டது. சரிங்களா? இவ்வளவுதான் ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றிய செய்திகள். எல்லா பாருங்க சுத்தமா எழுதப்பட்ட பாருங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற பாடத்தில் இருக்காரு. அப்ப மாணவர்களும் இயக்குநர்களும் சுற்றுலா செல்கின்றனர். எந்த இடம்? சென்னை கோட்டுப்புறத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு போறாங்க. அங்க நிறைய பகுதியாக அறைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் இயக்குநர் விளக்குகின்றார். எப்படி இயக்குநர் 1988 இந்த வளாகம் உருவாக்கப்பட்டது. இதுல நிறைய பரிமாண வளர்ச்சிகள் இருக்கின்றன, குழந்தைகள் விளையாட்டு தளங்கள் இருக்கின்றன, பூங்காக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் கூறுகிறார். மாணவர்கள் திரையை பார்க்கின்றனர். சில விண்வெளி பொருள்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகின்றனர். ஸ்டீபன் ஹாக்கிங் திரையில வந்து ஒரு 4 அடிமையோட அப்படியே ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு படம் வருகிறது. இது யாரு இயக்குனர் கேட்கிறாரு. சரியா? அதுக்கு மாணவர்கள் அவருடைய படங்கள், அவருடைய உடல்கள், அவருடைய உட்கார்ந்துருக்க அந்த அமர்வெல்லாம் பார்த்துட்டு இது ஸ்டீபன் ஹாக்கிங் திரையை பார்த்தோன்னு மாணவர்கள் சொல்லியிருக்கிறார். சரியா? அப்ப அவர் பற்றி செய்தி சொன்னாங்க. 1963 ஆண்டு பிறந்திருக்கிறார். 53 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார். 1963 பிறந்த உடனேயே மருத்துவ உலகமே இறந்து விடுவார். இவருக்கு வந்து உடல்ல குறைபாடு இருக்கிறது, இவர் இறந்து விடுவார் அப்படின்னு முடிவு ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் மருத்துவத்துக்கெல்லாம் முறியடிச்சுட்டு அப்பவே அவர் உயிர்படுத்தி எழுந்து நடந்திருக்கிறார். அப்பொழுது 1985 பேச்சு திறனையும் இழந்து விட்டார். உடல் உறுப்புகளை இழந்து விட்டார். முதல்ல பிறந்தவுடனே அடுத்தது பேச்சு திறனையும் இழந்து விட்டார். அடுத்தது அவருக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவும் அவருக்கு பக்கத்திலே பயன்படுத்துவதற்காக வச்சிருந்தனர். சரியா? இவர் என்ன அறிவியல் கண்டுபிடிப்பு செஞ்சாருன்னா கருத்துளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. கருத்துளை பொதுமக்கள் புரிதல் வேண்டும் என்பதற்காக அவருடைய கண்டுபிடிப்புகளை பொதுமக்களிடம் கொண்டு போய் சென்றிருக்கிறார். இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காருன்னா 5 விருதுகள் வாங்கியிருக்கிறார்.
சரிங்களா? மொத்தம் 5 விருதுகள் வாங்கியிருக்கிறார். இவரை பற்றி என்னது? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கொண்டவர். சரியா? இந்த பாடத்தின் மூலமாக நம்மளும் உடல் ஊனத்தையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நாம் மறந்து தன்னம்பிக்கையோடு ஸ்டீபன் கார்கி போல நாமும் முயற்சி எடுத்து வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் நமக்கு கருத்து. இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட செய்தி இவைதான். நன்றி, வணக்கம்.